ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டிகே. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மினி ஸ்டடி vlog தான். ஸோ இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கதை போமா அப்படிங்கிற ஒரு டாபிக் கொண்டு வந்தோம். ஸோ நான் ஒரு தம்பி தூங்கின டைம் ஒரு 2 ஹார்ஸ் 1.5 ஹார்ஸ் அப்படிங்கிட்ட கிடச்சிச்சு. ஸோ அந்த டைமில் நான் அதை வீடியோ எடுத்தேன். ஸோ ஸ்டடி பண்ணேன், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நான் இன்றைக்கி படித்த டாபிக் என்னது அப்படின்னா ஜியு போப், ஓகேங்களா. ஸோ இதுக்கு பின்னாடி இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஜியு போப்பை பற்றி ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து ஒரு 1.5 ஹார்ஸ் அந்த மாதிரி தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கண்டினியூ வீடியோ வரும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா ஜியு போப், ஓகேங்களா. ஸோ ஜியு போப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட்டோடையும் சேர்ந்து பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, ஜியு போப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது ஜி ஜார்ஜ், யுக்லோ, போப், ஓகேங்களா. ஸோ ஃபுல் நேம் ஜார்ஜ் யுக்லோ போப், ஓகேங்களா. ஸோ அம்மா பேர் அப்பா பேர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அம்மா பேர் அப்பா பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைமிங்காக வரும். அவங்க பேர் யுலாப்பு, இவங்க பேர் போப்பு. டேடு வந்து எப்போவுமே அப்பா பேர் வந்து பின்னாடி வச்சு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இங்கே போப்பு, ஓகேங்களா. ஸோ அப்போ ஈஸியாக வச்சுக்கலாம். அவங்க அம்மா பேர் வந்து யுலாப்பு, ஓகேங்களா. இப், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இவருடைய பிறந்த வருடம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 20 வந்து எப்படி நான் சொல்கிறேன் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜி இருக்கா, இந்த ஜியை இப்படி போட்டிங்கன்னா 2 மாதிரி இருக்கா. ஸோ அப்போ தான் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ யூ வந்து நீங்கள் முட்டைன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். யூ வந்து 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூன்னா நீ வந்து 0 அப்படிங்கிற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜியை இப்படி தலைகளை இப்படி போட்டோன்னா 2 மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து 2ல் வந்து முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 20னா இங்கே 24, ஓகேங்களா. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ங்கிறது 4ஆவது. ஸோ அப்போ இதில் பாதி இது, அதாவது இதிலேருந்து இது வருது, இதிலேருந்து இது வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கா. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது இந்த ஜியோ போப்பில் இந்த ஜி வந்து 2 மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 2 போட்டு 0 போட்டாச்சு. இங்கே 20, அதுலேருந்து ஒரு 4 கூட்டுங்க, 24. அப்போ இந்த 4 வந்து இந்த 4 மாதம் என்ன மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ அப்போ அந்த 4 மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இவருடைய டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறந்த கல்வியாளராக இருப்பார், அது மட்டும் சமய பரப்பாளராகவும் இருந்திருப்பார், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய தமையன், ஜி போப்புடைய தமையன் வந்து பேர் வந்து ஹென்றி, ஓகேங்களா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கிறிஸ்துவ சமயத்தை பரப்பக்கூடிய ஒரு சமய குருவாக இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து அப்படி இருக்கும்போது அப்போ ஜி போப்பும் அதே மாதிரி என்ன பண்ணுவார், சமய பணி ஆற்றுறதுக்காக போவார், ஓகேங்களா. ஸோ எங்கே போயிருக்காருன்னா சென்னைக்கு போகிறார். அப்போது அது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8 திங்கள் ஆகுதுன்னு சொல்லி நினச்சார். ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சும்மா தூங்கிக்கிட்டு இப்போ பறக்க பார்த்துக்கிட்டு அப்படி இருப்போம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ராவல் டைமில் தமிழையும் வடமொழியும் என்ன பண்ணிட்டாரு, கற்றுக்கிட்டார். ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டார், தமிழ் வடமொழி, ஓகேங்களா. ஸோ அந்த ட்ராவல் டைமில் ஸோ சமைப்பணி ஆற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறார் அப்படின்னா சென்னை சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல போகிறாரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு, ஓகேங்களா. நிறைய பள்ளிகள் நிறைய உருவாக்கினார். ஸோ சமயப்பணியும் ஆற்றுறாரு, அதே மாதிரி கல்வி பணியும் ஆற்ற ஆரம்பித்தார், ஓகேங்களா. சமயமும் பரப்புறாரு, அதே டைமில் கல்விகள் லெக்சராக இருந்திருப்பார், ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், காலேஜ் இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ சமய கல்லூரியில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ் இதுக்கான இலக்கியத்தையும் அப்புறம் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், அதர் லாங்குவேஜ் அதையும் படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் அவர் செஞ்சார், ஓகேங்களா. ஸோ காலேஜ் ப்ரொஃபஸராக வந்து இருந்திருப்பார். எதுக்கு அப்படின்னா மேக்ஸுக்கு, அப்புறம் வந்து அறிவாய்வு அதாவது தர்க்கம் அப்படிங்கிறதுக்கும், மெய்யறிவு தத்துவம் இந்த இதுக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து லெக்சராக வந்து இருந்திருக்காரு. எதில் அப்படின்னா காலேஜில், ஓகேங்களா. ஜியு போப் வந்து 2 இலக்கண நூல்களை எழுதியிருப்பார், பெரியவங்க படிக்கிற மாதிரி இலக்கண நூலை வந்து எழுதியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தமிழ் ஆங்கிலம் அகராதியும் ஆங்கிலம் தமிழ் அகராதியும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தமிழில் வந்து உரைநடை நூல்கள், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இவருடைய வேலை என்னது அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1858 வந்து பார்த்திங்க அப்படின்னா உதகமண்டலத்தில் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி அங்கே டீச்சராக வந்து இருந்திருப்பார். கேட்பாங்க, இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. திருக்குறளை 40 வருஷமாக படித்து அதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணது எப்போம்னா 1886, ஓகேங்களா. 6 மாதிரி 8 எடுத்து வச்சார், 6 மாதிரி ஓடிட்டார், ஓகேங்களா. ஒரு 8 தான் எடுத்து வச்ச அடுத்த கேப்பில் என்ன பண்ணிட்டார், 6 மாதிரி வேகமாக ஓடிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ 8 எடுத்து வச்சாங்க, 6 மாதிரி வேகமாக ஓடிட்டார். யாருன்னா நம்ம ஜியு போப்பு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவருடைய 80வது வயதில், அதாவது 1900, ஓகேங்களா. எங்கேயும் 0, இங்கே 2 0, ஓகேங்களா. அப்போ வந்து திருவாசகத்தை வந்து என்ன பண்ணார், டிரான்ஸ்லேட் பண்ணார் இங்கிலீஷில், ஓகேங்களா. திருக்குறளும் திருவாசகம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவருடைய இறுதி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணார், பதிப்பிச்சார், ஓகேங்களா. புறப்பொருள், புறநானூறு, ஓகேங்களா. இது திருவருட்பயன். இப்போ எப்போ வந்து இறந்தார் அப்படின்னா பிப்ரவரி மாதம், ஓகே. ஏப்ரல் என்ன சொன்னோம், அவருடைய பிறந்த வருடத்தை இந்த ஜியை வந்து 2 மாதிரி நினச்சிக்கோங்கன்னு சொன்னோமா. 1820, 24,
24ன்னு வந்திருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4. ஸோ அப்போ 4வது மாதம் ஏப்ரல். ஓகேங்களா. இப்போ வந்து இதோட இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே ஜியை பாருங்கள், இந்த இதை பார்த்தீங்கன்னா அப்படி 8 மாதிரியே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து 1908 பிப்ரவரி அதுக்கப்புறம் மண்டே திங்கக்கிழமை 11ஆந்தேதி. இப்போ இதை பாருங்கள், இது 1 இது 1. ஸோ அப்போ அவருடைய பேர்லேயே நமக்கு வந்து ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து திங்கக்கிழமை 11ஆந்தேதி என்ன பண்ணியிருப்பார், இறந்துருப்பார். ஸோ அப்போ வந்து அவர் உயில் எழுதி வச்சுருப்பார். என்னென்னா அந்த இதில் வந்து அவரோட கல்லறையில் வந்து என்ன எழுதி வைக்கணும்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதணுமா. ஓகேங்களா. ஸோ இவருடைய பிறந்த வருடம் இறந்த வருடம் பார்க்க போகிறோம். அகைன் சொல்கிறேன், இப்போ இந்த ஜியை இப்படி போட்டு இப்படி இருக்கா, இதை 2 மாதிரி இருக்கா, 2. அப்போ இது 0. அப்போ இதுலேயே இருக்குது. அப்போ 1820 எந்த நாள் அப்படின்னா 24. இந்த நாள் இருக்கா, அந்த 4வது மாதம்னா என்னது, ஏப்ரல். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இறந்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே ஜியை போடுங்க. இது வந்து 8 மாதிரியும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து 1908. ஓகேங்களா. ஸோ 8 பிப்ரவரி. ஏன்னா அவ்வளோ தமிழை வந்து காதலிச்சிருக்காரு. அப்போ லவ்வர்ஸ் டே அன்றைக்கி அப்படின்னு வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை. ஓகேங்களா. திங்கக்கிழமை இந்த யூ இருக்கா, அது வந்து 11 மாதிரியே இருக்கா. ஸோ அப்போ 11ஆந்தேதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோடைய ஷார்ட்கட்டு. ஜிஇ போப்புடைய ஷார்ட்கட்டு இது தான். ஓகேங்களா.